நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனி நகராட்சியில் தூய்மை பணியாளர் அரசு அலுவலக அறையிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஜவஹர் நகரை சார்ந்தவர் பாபு, வயது 38. பழனி நகராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த பாபுவுக்கு திருமணம் ஆகி மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளனர். சபரிமலை செல்வதற்காக மாலை அணிவித்திருந்த பாபு வழக்கம் போல இன்று காலை முதல் தூய்மை பணிக்கு சென்றார். இந்நிலையில் இன்று இரவு 8 மணியளவில் பாபு பழனி காந்தி ரோட்டில் உள்ள பழைய நகராட்சி அலுவலகத்தில் உள்ள ஒரு அறையில் தூக்கு மாட்டிய நிலையில் உயிரிழந்து கிடந்தார். பாபு தூக்கில் தொங்கியதை கண்டு அதிர்ச்சியடைந்த நகராட்சி அலுவலக காவலாளி உடனடியாக நகராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்த காவல் துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் உத்தரவின்படி பழனி நகர உதவி ஆய்வாளர் விஜய் மற்றும் ஆனந்த் செல்வகுமார் ஆகிய காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து போலீசார் தூக்கில் தொங்கியபடி உயிரிழந்த பாபுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து பணியில் மன உளைச்சல் ஏற்பட்டு பாபு தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது குடும்ப பிரச்சினை காரணமாக உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நகராட்சி தூய்மை பணியாளரான பாபு திடீரென தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பழனி பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.